ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஒன் லாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க இனிமேல் நான் பார்க்குற மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆகி. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டே இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதான் இப்போ கேள்வியாக நிற்குது. ஸோ நிறைய பேரும் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஃபர்ஸ்ட் டேல எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு அஃபீஷியல் அப்டேட் கேவின் ப்ரொடக்ஷன் தரல, இன்னும் தரல. ஸோ மணி பார்த்தீங்கன்னா 4:08. ஸோ சாயங்காலம் ஆயிடுச்சு. இன்னமும் கேவின் ப்ரொடக்ஷன் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. மேபி கொடுத்தாங்கன்னா நான் அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் சினிமா ட்ராக்கர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க கிட்டத்தட்ட அவங்க சொல்றது கிட்டத்தட்ட அஃபீஷியல் மாதிரியே இருக்கும். ஸோ அதை விட அதிகமாகவே மூவி டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் சினிமா ட்ராக்கர்ஸ் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு ஒன் டேல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 85 கோடிக்குள்ள கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 80 85 கோடி தான் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அஃபீஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா பார்ப்போம் இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம ஒரு 80 கோடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தான் 80 கோடி தான். ஸோ இந்த இதை பீட் பண்றதுக்கு எந்த படத்தாலுமே முடியாது. என்ன ப்ரோ சொல்றீங்க, 80 கோடி தானே, ஈஸியா பீட் பண்ணிடலாமே, சூர்யாவே பீட் பண்ணிடுவாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இது அப்படி கிடையாது. சூர்யா படமோ ரஜினி சார் படமோ ஆனதுக்கு அப்புறமா ஏகே சார் படமோ யார் படம் வந்தாலும் சரி, விஜய் படம் மாதிரி இந்த ஜனநாயகன் மாதிரியே ரிலீஸ் ஆகணும். ஸோ 6 மாசம் லேட் ஆகணும். ஸோ ஏ சென்சார் கிடைக்கணும், 3 மாசத்துக்கு முன்னாடி லீக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆகி 85 கோடி 80 கோடி இப்போ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தாண்டுச்சு அப்படின்னா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இந்த விஜய் அவர்களை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கலாம். மற்றபடி லீக்கே ஆகாம தேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஒரு படம் சம்பவம் பண்ணுது அப்படின்னா அந்த படத்தையும் ஜனநாயகனையும் ஒப்பிடவே முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுமா, இப்போ ஜனநாயகன் மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுமா லேட் ஆகி லீக் ஆகி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எந்த டேரக்டரும் எந்த ஆக்டரும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் தனியா ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கு. 80 கோடி ஒன் டே கலெக்ஷன்ல தனியா ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை வேற எந்த படத்தை கூட நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அவங்களும் கம்பேர் பண்ணவும் கூடாது. கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீக் பண்ணிட்டு நீங்க கம்பேர் பண்ணுங்க, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் படம்ன்றதே ஒரு நியூ ரெக்கார்டா, நல்லா தாறு மரண ரெக்கார்டா, ஒரு பெரிய ரெக்கார்டா 80 கோடி கிட்ட வச்சிருக்கு. பாப்போம் இதை கேவின் ப்ரொடக்ஷன் அஃபீஷியலா எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படம் டே 1ல 80 85 கோடிக்குள்ள கலெக்ஷன் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ட்ராக்கர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.